ராஜாஜியுடையது. அவருடைய எய்ம் காமராஜை தோற்கடிக்கணும் இல்லை சார். உண்மை உண்மை. இப்படி பலகீனமா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஆட்சியில பங்கு வேணும்னு ராஜாஜி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்டு இருக்கணும். தப்பு பண்ணது யாரு? அப்போ கலைஞர் பண்ண அந்த எதிர்ப்பு அரசியல் இந்துக்களின் விரோதியா ஸ்டாலின் செயல்படல, பிராமணர்களின் விரோதியா செயல்படல. இவ்வளவு போல இருக்கிறாங்க சார். கருணாசு கூப்பிடாரு சார். சீமான் குற்றச்சாட்டு பண்றது மாதிரி காங்கிரஸ் ரூட்ல விஜயம் கூப்பிடாரு. ராகுல் காந்தியே சீமான் குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி விஜய் அக்யூஸ்ட் ஆக்காம காப்பாத்தி விட்டுருக்காரு. சீமான் வந்து விஜய 2 சனியன்களை மாலையா தூக்கி போட்டுக்கிட்டு வர 3வது சனியன் ஒரு 13 விழுக்காடு வாக்குகளை அதிமுக காலியாகிறதுக்கு காரணமா இருந்த ஓபிஎஸ் 3 முறை சந்திச்சு ஸ்டாலின் தன்வசப்படுத்த முயற்சி பண்றாங்க. நீங்க ஜாதி வயசு இந்த ஓட்டு இது பண்றீங்க. நீங்க என்ன அடிப்படையில ஸ்டாலின் விக்கிரவாணி ஈரோடு களத்துக்குள்ளேயும் வர முடியாத கோளை நாயா இருந்த விஜய நான் சொல்றது சரியா தப்பா சார்? சரியா தப்பா சார் நான் சொல்றது? 2001 எப்படி நடந்தது சார்? எவ்வளவு பெரிய கூட்டணி சார்? ஏன் பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? என்ன பேச விடணும்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன் சார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் திமுக கூட்டணி இல்லாமல் இதுவரை ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது உண்மைதானே சார்? அதனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உண்மைதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 67ல மூதறிஞர் ராஜாஜி கூட்டணி ஆட்சி கேட்காததான் தப்பு. அவர் வந்து 7.8 விழுக்காடு ஓட்டுல மூதறிஞர் ராஜாஜி இருந்தார். அவர் காமராஜை தோக்கறதுக்கு தானே முயற்சி பண்ணாரு. அது நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் இல்ல. ஒரு பெரிய தலைவர் தனக்கு 7.8% இருக்கு, 1.3% முக்கிய தேவர்கிட்ட இருக்கு. ஆமா, எங்களுக்கு கூட்டணி ஆட்சி ஒண்ணு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அப்பயே கேட்டு இருக்கணும் சார். தப்பு யாரோடது? யாருது? ராஜாஜியுடையது. அவருடைய எய்ம் காமராஜை தோற்கடிக்கணும் இல்ல சார்? உண்மை உண்மை உண்மை. அதே மாதிரி அண்ணாவுக்கு இந்த பண்ணையார் ஆட்சி, காங்கிரஸ் என்ற ஆட்சி, அது தோற்கடிக்க அதுதானே சார் பொருந்தாத ஆளை கூட்டணியில சேர்த்தாரு. அதுதான் கண்ணன். ராஜாஜிக்கு ஓட்டு இல்லைன்னா அந்த வெற்றி வராது. ஆமா. அப்போ அவரு நாம் இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது, எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமான்னு கேட்கிறேன். ஆமா, உண்மையா அப்பயே கேட்டிருந்த திமுக தொடர்ந்து கூட்டணி வச்சிருக்கப்ப அப்ப கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். அதிக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அப்ப கோட்டை விட்டது யாரு? திரும்ப கேட்டிருக்க மாதிரி கோட்டை விட்டது யாரு? ராஜாஜி. வெறும் காமராஜை தோக்கடிக்கணும் இந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல உரிமையை கேட்டு பெறாம விட்டுட்டாரு. ஆமா சார். தனியாட்சி வந்தவன் அப்புறம் எப்படி கூட்டணி ஆட்சி கொடுப்பான்? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அண்ணாவே அப்ப நம்பிக்கை இல்லை. அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் இருந்தாரு. கண்டிப்பா அவர் வந்து காஞ்சிபுரத்துல 57ல பெரிய வெற்றி பெற்று 62ல தோத்ததும், கலைஞர் பரிசுத்த நாடார வீழ்த்தி கலைஞர் மட்டும் ஜெயித்ததும், மீண்டும் நம்ம அசம்பிளிக்கு நின்று தோத்து போய் கட்சி ஆட்சிக்கு வந்தா சிக்கல் ஆயிடுமேன்னு அவரு 6 எம்எல்ஏக்கள் கொண்ட தென் சென்னை எம்பி தொகுதிக்கு நாஞ்சில் மனோகரன் என்ற பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, திமுக வெற்றி பெற்ற தென் சென்னை எம்பி தொகுதிக்கு தான் அண்ணாவே நின்னார். ஆமா. இப்படி பலகீனமா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஆட்சியில பங்கு வேணும்னு ராஜாஜி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்டு இருக்கணும். தப்பு பண்ணது யாரு? ராஜாஜி. அப்போ கிடைச்சவன் விடுவானா? தனி ஆட்சின்னு கிடைச்ச முறை அவரை விட்டு கொடுப்பாங்களா? ஒண்ணு இல்லாதவனுக்கு வரும்போதே கூட்டணி ஆட்சின்னு சொன்னா ஒத்துக்கிடுவாங்க. தனி ஆட்சி கிடைச்ச முறை கூட்டணிக்கு ஒத்துக்குவோம். யார் ஒத்துக்குவா? யாருன்னு ஒத்துக்க மாட்டாங்க சார். அப்ப முதல் தப்பு செய்தது முதலமைச்சர் ராஜாஜி. சரிதானே? கரெக்ட் சார். இப்ப ஸ்டாலின் நல்லா தெரிஞ்சும் புரிஞ்சுதான் இருக்கிறார். நம்ம பலமே கூட்டணி தான் இருக்கிறார். கூட்டணி தான் வெற்றிக்கு காரணம்னு பலமுறை பேசிட்டாரு. நம்ம டெய்லி காலையிலும் சாயங்காலம் அதை பேசி உறுதிப்படுத்தின ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது சார். ஆனா அந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் தோத்து போயிருந்தேன் சார். அது எவ்வளவு பேர் வலுவான கூட்டணி வச்சிருந்தாலும்
2001 சரி 2011 சார் அப்படிதான் சார் நடந்தது. அது கருணாநிதி அவருக்கு ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு இல்லை. இப்போ ஸ்டாலின் கமலஹாசன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வீட்டுல போய் பிறந்த நாளுக்கு விருந்து சாப்பிடுறாரு. அதுல ஒரு மனப்பூர்வமா மக்கள் நீதி மையத்தை அவரு வரவேற்கிறாரு. கமலஹாசனுக்கு பிரச்சார வலிமை, அவரோட பலத்தை வந்து அங்கீகரிக்கிறாரு. ஜெய்சங்கர் பேர்ல காலேஜ் ரோடு வச்சுட்டாரு. தென் மாண்டல் சீனிவாசன் அங்கீகரிச்சு ஒரு ரோடு வச்சுட்டாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாருமே அதை ஏத்துக்குவாங்க. மிகப்பெரிய கலைஞர், அதை அவர் அங்கீகரிக்கிறாரு. தென் விளையாட்டுத்துறையில ஒருத்தர் அங்கீகரிக்கிறாரு. தென் திமுக உருவாத காரணமான விபி ராமன் அட்வொகேட் அவரை அங்கீகரிக்கிறாரு. மோகன்ராம் நம்ம நண்பர் தான், ரஜினிக்கும் ரொம்ப நெருக்கமானவர், நம்ம நண்பர், அவரோட தந்தை. அது பண்றாரு. அது பிறகு எஸ்வி சேகர் நாடகத்துறையில பெரிய சாதனை படைச்சவர். எஸ்வி சேகர் அவரு தந்தை அங்கீகரிக்கிறாரு. அப்போ கலைஞர் பண்ண அந்த எதிர்ப்பு அரசியல் இந்துக்களின் விரோதியா ஸ்டாலின் செயல்படலை, பிராமணர்களின் விரோதியா செயல்படலை. முதல் அரசியல் சட்ட திருத்தம் பெருந்தலைவர் காமராஜ் தான் கொண்டு வந்தோம். இன்னைக்கு முக்குலத்தோர், வன்னியர், கொள்ளாள கவுண்டர், நாடார் எல்லாம் ஓபிசி வளர்ச்சிக்கு, உடையார் யாதவர் வளர்ச்சிக்கு காமராஜ் தான் மூலவர்ங்கிறத சட்டசபையில பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. கலைஞர் இதை பண்ணல. ஸோ கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கலைஞர் வந்து கூட்டணியை உடனே கைவிடுவாரு. சேரிட்டி பாய்ஸ்ன்னு மோகன்குமாரன் சி சுப்பிரமணியத்தையும், உங்களுக்கெல்லாம் என்ன வார்த்தை அது, அந்த வார்த்தையை நான் சொல்லாண்டான்னு நினைக்கிறேன், கடுமையான வார்த்தை. அந்த வார்த்தையை சேரிட்டி பாய்ஸ், அந்த வார்த்தையை தமிழ்ல சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். சொல்லி விரட்டி விட்டாரு. காங்கிரஸ் எம்ஜிஆரை வச்சு உடைச்சாங்க. அதற்கு பிறகு மூப்பனார் கூட நின்று இருக்கலாம். அவரு மூப்பனாரை விட்டுக்கிட்டு பாஜக பிடிச்சாரு. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எதிராக போயிட்டாங்க. ஸோ கலைஞருக்கு அரசியலுங்கிறது வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸா இல்லாத ஒரு அரசியல். பிரிசனரா பாஸ்டாட்ட அரசியல் பண்ணாரு. காமராஜர்கிட்ட தான் எதிர்த்து அரசியல் பண்றான்னு நினைச்சாரு. ஸ்டாலின் நம்ம எடப்பாடி கிட்ட தான் எதிர்த்து அரசியல் பண்றோம்னு நினைச்சு தெளிவான ஒரு அரசியலை பண்றாரு. மோடிக்கு வாக்களிச்ச இந்து நாடார்கள் எடப்பாடிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு இந்து நாடார்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. ஒரு மாவட்ட செயலாளர் கிரகாம்பல்ல வந்து நெல்லை மாவட்டத்திலே கொடுத்திருக்கிறாரு. ராதாபுரம் அம்பாசமுத்திரமா, ராதாபுரம் இன்னொரு தொகுதி நாங்குநேர் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து எம்எல்ஏ கேண்டிடேட்டும் இந்து நாடார்களுக்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராதாபுரம் மற்றும் இன்னும் பல பகுதிகளில் மோடிக்கு ஓட்டு போட்ட இந்து நாடார்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்க நம்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மோடிக்கு ஓட்டு போட்ட பிராமணர்களையும் ஒரு பகுதியாவது எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு அரசியல் வியூகம்ங்கிறது வந்து கலைஞருக்கு தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சு மேம்பட்டு போகக்கூடிய ஒரு வியூகம். ஸோ நீங்க கலைஞருக்குள்ள அந்த எதிர்ப்பு வந்து ஸ்டாலினுக்கு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. கலைஞர் வந்து சசிகலா அம்மையார ஜெயலலிதா அம்மையார் நீக்கினதும் நட்புக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி சங்கரமேல டெபாசிட் இழந்தாரு. நானே சொன்னேன், பரமக்குடி பயங்கரத்தை பற்றி பேசினாலும் அது தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு போட்டு டெபாசிட் அது தேறி இருக்கும்னு சொன்னேன். கலைஞர் வந்து தப்பா அரசியல் பண்ணி சங்கரங்கோயில டெபாசிட் இழந்தாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து வெள்ளாள கவுண்டரையும் முக்குலத்தோரையும் பேக்கிங் கம்யூனிட்டியா வச்சு அவங்க பிராமின், நான் தேவரையும் கவுண்டரையும் தூக்கி நிறுத்துவோம்னு சொல்லும் போது இவரு 2 AK பாட்டிஸ்வாமியோட அந்த அம்மையார் போட்டிக்கு வரும்போது இவர் முத்திரையர், நாடார், வன்னியர்னு அவரு கலைஞர் எடுத்திருக்கணும். அவருக்கு குடும்பத்துல இருந்தே பலரும் சொன்ன போது, நாங்கள் வெளிப்படையா சொன்ன போதும் பெருங்கையோட போய் சண்டை போட்டாரு, தோத்து போனாரு. ஸ்டாலின் அப்படி இல்லைல்ல. இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோரை ஓட்டு போட மாட்டாங்கன்னு உடனே டக்குன்னு திருச்சி சிவாவை துணை பொதுச்செயலாளர் ஆக்குறாருல்ல. இப்ப நான் சொல்றதெல்லாம் கலைஞரோட தவறுல இருந்து பாடம் படிச்சு ஸ்டாலின் மேம்பட்டு போறாரு. எந்த ஒரு தரப்பும் தனக்கு எதிர்க்க கூடாதுங்கிற லெவல்ல ஒரு பொதுத்தள அரசியலை ஸ்டாலின் பண்றாரு சார். ஆனா 2019, 2021, 2024 அப்படியே இம்பாக்டா இந்த கூட்டணி இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்க இந்த கூட்டணி போதாது, இது வீக் ஆகி போச்சு, எதிர்பார்க்க ஓட்டு இருக்குது. அப்படி இருக்க ராமதாஸை கூப்பிடுறாரு, விஜயகாந்த் கட்சியை கூப்பிடுறாரு, அப்புறமா இப்ப தனி அரசு கூப்பிடுறாரு, தமிழ்மண் அன்சாரி கூப்பிடுறாரு. இவ்வளவு கூட இருக்கிறாங்க சார். கருணாசு கூப்பிடுறாரு சார். சீமான் குற்றச்சாட்டு பண்றது மாதிரி காங்கிரஸ் ரூட்ல விஜயம் கூப்பிடுறாரு சார். காங்கிரஸ் கூட்டணியில விஜய கூப்பிடுறாரா சார்? எஸ் எஸ். சீமான் தெளிவா சொல்றாருல்ல, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா
டிரைவர் மேல வழக்கு போடுவாங்களா இல்லையா? ஆமாங்க சார். விஜய் மேல ஏன் வழக்கு போடல? அது அரசியல் சார். அந்த அரசியல் தான் காங்கிரஸ் கூட்டுல பல நிரூபிக்காத விஜய கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. இல்ல, அவர் மேல கேஸ் போட்டா இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவாருன்ட்டு ராஜதந்திரமா அவர் மேல கேஸ் அந்த ராஜதந்திரத்துல ஒரு அம்சம் பயந்து போய் தடுத்தார் சார். பயந்து தாராளமா சொல்லுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுல ஒரு அம்சம் தான் சீமான் குற்றச்சாட்டா வைக்கிறார். அவன் தப்பு பண்ண ஆள் மேல ஏன் கேஸ் போடல, எந்த தலைவரும் தன் தொடர்கள் சாக விரும்ப மாட்டாருன்னு விஜய்க்கு சாப்பிட்டா ஏன் இருக்கிறீங்க, கேஸ் போட்டிருக்குமா இல்லையா சட்டப்படின்னு சீமான் கேட்கிறார். சீமான் வந்து விஜய 2 சனியன்களை மாலையா தூக்கி போட்டுக்கிட்டு வர 3வது சனியங்கிறார். ஆமா, கோளை நாயே ஏன் நீ விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலயும் களத்துல நிற்காம ஓடி போயிட்டு அடிக்கிறார். ஆமா, ஆனா ஸ்டாலின் வந்து விஜய சாப்பிட்டா டீல் பண்றாரு. பயந்து போய் சாப்பிடுற அப்படி இல்ல சார். அப்ப சீமான் பயப்படலன்னு சொல்லுங்க. இல்ல, சீமான் விஜய் ஒரு புல்லா மதிச்சு கோளை நாயின்னு அடிக்காருன்னு சொல்லுங்க. அப்படியே சார் நீங்க அவர் பயந்து போயிறாருன்னு சொன்னா இவரு தூசா மதிக்கிறாருங்கிறத ஒத்துக்கிடுங்க. யாரு சார்? சீமான் தூசா மதிக்கிறார். ஆமா, ஆனா ஸ்டாலின் அப்படி இல்ல சார். இன்னைக்கு புதுசா வந்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காட்சி எந்த கொம்பனாலும் எவனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு சார். அதுதான் பிஜேபி பார்ட்டி காங்கிரஸ் மூலமா தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடிக்குள்ள வந்த மாதிரி விஜய் கட்சியும் கடைசியில வேற வழி இல்லாம காங்கிரஸ் கூட்டுல தன் கூட்டணிக்குள்ள வருங்கிறதுக்காக தான் வழக்கு போடல. ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதுக்கணங்க தான் விஜய் மேல வழக்கே போடல. இப்ப அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் தாம் தோத்து போயிடுவோன்ட்டு எல்லாரும் என் மேல வந்து படுத்துங்க, நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு தானே மொத்த கட்சியை கூப்பிடுறாரு. அப்படி இருக்க காங்கிரஸ் ஏன் பலன் கொடுக்காதா, விசிக பலன் கொடுக்காதா, கம்யூனிஸ்ட் பலன் கொடுக்காதா, கொங்கு ஈஸ்வரன் இது வந்து பலன் கொடுக்காதா? என்ன சார் இது? ஆன்டி இன்கம் போச்சு இல்ல. கண்ணன் ராஜாஜிய மதிச்சு காமராஜ் வந்து 9.1% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அவரை நம்ம கூட்டணியில சேர்த்துக்கிட்டோம்னா 40% எடுத்த காமராஜ் 49% வாக்கெடுத்து வெற்றி பெற்றிருப்பார் 67ல. அவரு ராஜாஜியை விட்டதுதான் காமராஜருக்கு தவறு. ராஜாஜிக்கு தவறு ஆட்சியில பங்கு கேட்காதது. ஆமா, காமராஜருக்கு தவறு 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணி மரப்பாச்சி பொம்மை மாதிரி இந்திரா காந்தியை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய உயரத்துக்கு போன பிறகு, சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் வீடு தேடி வந்து ஏசிய பிரசிடண்ட் பார்க்கக்கூடிய உயரத்துக்கு வந்த பிறகு நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்ங்கிற ஆணவத்துல 9.1% ஓட்டு, 7.8 சுதந்திரா, 1.3 ஃபார்வர்ட் பிளாக் வச்சு முக்கிய தேவர் வச்சிருந்த ராஜாஜிய 9.1 கொண்டு வந்திருப்பாருன்னா 40 + 9.1 49% ஓட்டு. அங்க ஒரு 9.1 குறைஞ்சிருக்கும். காமராஜ் மீண்டும் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கும். காமராஜ் அதுல தவறு செய்ததாட்டு ஸ்டாலின் கருதுறாரு. அதனால ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டாரு. இங்க ஓபிஎஸ் வர்றாங்க, டிடிவி வர்றாரு, ராமதாஸ் வர்றாரு, பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வர்றாரு, இப்படி பலரும் வரும்போது நீங்க சீட்டை குறைச்சி தரணும். நான் உங்களுக்கு 29ல 40 சீட்டை ஜெயித்து தந்துருவேன், எனக்காக ஒத்துக்கிடுங்கன்னு சொல்லும் போது ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, விஜயும் நாங்க கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றோம், ஒருவேளையில அவர் வந்தா நாங்க சீட்டை குறைச்சிக்கிறோங்கிறத சொல்லி இந்த சோடங்கரா அவர் அந்த அப்சர்வர் நாங்க வந்து டெல்லி தலைமை தான் சீட்டை அதிகம் கேட்கறத பற்றி முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் காமராஜ் செய்த தப்பை தான் செய்திடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் டிடிவி யார் வாராங்களோ, விஜய் வருவார் நான் சொல்ல வரல சார். அப்புறம் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் எனக்கு எதிரி திமுக தான். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக வெர்சஸ் தாவேகா தான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் அவர் வருவாரு? அப்படிப்பட்ட எடப்பாடியே உங்களுக்கு கூட்டணி கூட்டப்ப எனக்கு பாதிக்கு பாதின்னு கேட்டவர் சார் விஜய். அப்படி இருக்கிறப்ப இங்க வருவாரு சொல்ற மாதிரி இதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்துல போட்டி போட முடியாம கோளை நாய் 0% தான். தீபா ஜெயக்குமார், அஜித்குமார் மாதிரி 0%, சசிகலா மாதிரி 0%ல இருக்கிறவர் தான் விஜய். 2024 தேர்தல் ஆணைய புள்ளிவரப்படி விஜய்க்கு பலம் என்ன சார் உங்களுக்கு தெரியும். 91க்கு அப்புறமா எந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்று இருக்கு. அது ஒரு நீர்
இல்ல அந்த இதுலதான் இல்ல 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 அங்கதான் சார் டிடிவி இல்ல. ஜெயிச்சாரு. இல்ல 2019 மக்களவை தேர்தலோட நடந்த இடைத்தேர்தல்ல கணிசமான இடங்களை எடப்பாடி பாமக, எடப்பாடி புதிய தமிழ் எல்லாம் ஜெயித்து ஆட்சியை காப்பாத்திக்கிட்டாங்க. ஆமா ஆனா சார், இப்ப 9 தானே ஜெயிச்சு. ஆனா ஆமா, இப்ப 23 தான் ஜெயிச்சு ஆனா சார். இப்ப தாரகை கற்பட்டுக்கு விஜய் வசந்தோட ஓட்டு அதிகம். இந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு விடியல் பயணத்துக்கும் அந்த பெண்களுக்குள்ள உரிமை தொகைக்குமான ஓட்டாட்டு மக்கள் கருதுறாங்க. சார் அந்த அதாவது அப்படி இருக்கிறப்ப வெடியல் பயணத்துக்கும் மகளிர் உரிமை தொகை அதை நம்பி இருந்தா எதுக்கு சார் இவ்வளவு பேரை நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு பேரை கூட்டணிக்கு கூப்பிடணும்? அப்பனா அது டீக்காகி போச்சு இருக்குதானே. எடப்பாடி சொன்ன மாதிரி டிஎம்கே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது சொன்னது கரெக்ட் தானே. அவர் பயந்து போய் தானே இருக்கிறாரு. ஆன்டி இன்கம்ஸ் அதிகமா தான் இருக்கு. உன்னம் கேட்டா கூட்டணி கட்சி தொகுதியில் இருந்தால் வாக்கு போட மாட்டோம். வட தமிழகத்தில் பிரதான கட்சிகள் நின்றாதான் ஓட்டு போடுவோம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சார் மக்களே. அதுதான் 57 62 கூட்டணி இல்லாம அது முதலத்தூர் கலவரத்துக்கு பிறகு, பசுமன் தேவரையா கைதுக்கு பிறகு, தூவல் ஸ்டேட் டெரரிசத்துக்கு பிறகு, அரச பயங்கரவாதத்துக்கு பிறகு, பெருந்தலைவர் காமராஜருக்கு முதலமைச்சர் அண்ணா பெருந்தகை சத்யவான்மிக்கு அம்மையார் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுனால அவர் இறங்கி வந்து நெஹ்ருவை கூப்பிட்டு உயிரோடு இருந்த ஒரு முதலமைச்சருக்கு சென்னை ஜிம்கானா கிளப்புக்கு எதிராக பெரிய செலவு வச்சாங்க. இன்னைக்கு முதலத்தூர் கலவரத்தை பற்றி தெற்றி திரிச்சு பேசி படம் எடுத்து மோசடி பண்ணக்கூடிய எல்லா சகோதரர்களையும் சொல்லலாம். ஒரு சில பேர்கள் ஒரு பொய்யாட்டு புரட்காட்டு சொல்றவங்களுக்கெல்லாம் பாடமாட்டு அந்த ஜல கம்பீரமா நிற்குது. 57 தேவர் கைதுக்கு, முதலத்தூர் கலவரத்துக்கு, துவர் துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு பெருந்தலைவர் அண்ணா பெருந்தகை சென்னை திமுக மாநகராட்சி சார்பா பெருந்தலைவர் காமராஜருக்கு செலவு வச்சதை நீங்க இப்பவும் ஜிம்கானா கிளப் பகுதியில பார்க்கலாம். அந்த மிதப்புல காமராஜ் 57 67 தனிச்சு போட்டிட்டு ஜெயித்த இதுல 67 ராஜாஜி அரவணைக்காம கோட்டை விட்டாரு. அந்த மாதிரி நம்ம கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு ஓபிஎஸ் அரவணைச்சு, நான் உங்களை பேராசிரியர் அன்பழகனுக்குரிய இடங்களை தரது கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்லி உறுதியளிச்சு பேராசிரியர் அன்பழகனுக்கு இணையாட்டு ஓபிஎஸ் நடத்தலாம்னு ஒரு 13 விழுக்காடு வாக்குகளை அதிமுக காலியாகிறதுக்கு காரணமா இருந்த ஓபிஎஸ் 3 முறை சந்திச்சு ஸ்டாலின் தன்வசப்படுத்த முயற்சி பண்றாரு. அப்பன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களே 2026 திமுக தோக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி எல்லாம் ஜெயிக்க சேர்க்க விட்டால். ஏன்னா விசிக மேல பெரும் அதிருப்தியில் இருக்க பட்டியலின மக்கள், வேங்கவையில், கள்ளக்குறிச்சி, கவின் படுகொலை, இப்படி ஆணவ படுகொலை அதிகமாயிட்டு இருக்கு. திருமாவளவன் மேல பட்டியலினத்தவர்கள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்க 2021 கிடைத்த அந்த பட்டியல் இனத்தர் ஓட்டு கிடைச்சிடுமா? தேர்தல் முடிவுலதான் தெரியும். அவர் மேல வெறுப்புல இருக்கிறாங்கல்ல. நான் தெளிவா சொல்றேன். மக்களவை தேர்தல்ல ஸ்டாலின் 48 விழுக்காடு சீட்டு வரணும்னு சொன்னேன். நீங்க சொன்ன மற்ற யாராவது இதை சொன்னாங்களா, கரெக்டா சொன்னாங்களாங்கிறத குட்டி கண்ண மனச்சாட்சியோடு, நீங்க ஒரு பிராமணர், தேவபக்தியும் தேசபக்தியும் உள்ள ஒரு ஒரு சமூகத்துல இருந்து வந்தவர், நான் மதிக்கக்கூடிய ஒரு பிராமண சமூகம். நல்ல பிராமணர்களை ஏன் அளவு மதிச்சவங்க யாரும் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சமூகம். நீங்க மனச்சாட்சிப்படி சொல்லுங்க. என்ன தவிர பாண்டே சொன்னாரா, சவுக்கு சங்கர் சொன்னாரா, யார் கரெக்டா சொன்னாரு சொல்லுங்க. நீங்க சொன்னதுதான் சார் நடந்தது. அது மாற்று கருத்து இல்லை. நன்றி சகோதரர். ஆனா 2019 பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் பெரும் வித்தியாசம். 19 ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க அதிமுக. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல கூட்டணியோடு, அதுவும் பாஜக என்ற இது வச்சுட்டு 75 ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா ஜெயிக்க முடியும். அப்பனா மக்கள் நீங்க பார்லிமெண்ட்டையும் சட்டமன்றத்தை வேற தானே பாக்குறாங்க. அன்னைக்கு பாஜக நோட்டாவுக்கு கீழே போயிருந்து. ஆமா சார், இன்னைக்கு ஏறக்குறைய 11% இருக்குன்றாங்க, 10% இருக்காங்க, 8% இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் விட அதிக % இருக்குன்றாங்க சார். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அன்னைக்கு 2.7 விழுக்காடு வாக்குதான் இருந்தது. அன்னைக்கு நோட்டாவுக்கு கீழே போயிருந்தது. இன்னைக்கு கேசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் இவங்களோட சேர்த்து 11.4 விழுக்காடு வாக்குகள் இன்னைக்கு இருக்குது. நீங்க ஜாதி வயசு இந்த ஓட்டு இது பண்றீங்க. நீங்க என்ன அடிப்படையில ஸ்டாலின்
நீங்க என்ன அடிப்படையில ஆட்சி எப்படி சார் ஆட்சி எப்படி சார் ஆன்டி இன்கம்ஸ் இவ்வளவு இருக்கிறப்ப எப்படி சார் வருவாங்க? உங்களுக்கு மட்டும் ஸ்டாலின் மேல இவ்வளவு வேகையா வருது? இல்ல இருக்கிறது சார். நாட்டுல எல்லாரும் தெரிஞ்சவங்க குட்டி கண்ணன். நான் பிராமண சமுதாயத்தை மதிக்கக்கூடியவங்க கண்ணன். பிராமண சமூகம் எப்படி சார் போடுவாங்க? என்னைக்குமே போட்டது இல்ல சார். அதுதான் இப்பயும் பிராமணர் அந்த பிராமணர் தான் தூத்துறாங்க சார். இதே திமுக கட்சியில இருக்கிறவங்க அப்படிதான் தூத்துறாங்க சார். அது தவறு. நான் அதை நியாயப்படுத்தி பேச மாட்டேன். அது தவறு குட்டி கண்ணன். நான் அதை நியாயப்படுத்தி பேச மாட்டேன். உங்களுக்கு என்ன நீங்க புரிஞ்சுடுங்க. நீங்க ஜாதி வைஸ் ஓட்டு பர்சன்டேஜ் போற அந்த ஓட்டு பர்சன்டேஜ் 2026 எடுபடாது சார். ஏன்னா திமுக உடைய ஹிஸ்டரி அப்படி சார். ஹிஸ்டரி அப்படி திமுக ஸ்டாலின் தோத்து விடுவார் என்று மொத்த பேரை கூப்பிடுறார் சார். அப்படி இருக்கிறப்ப மொத்தமே 234 தொகுதி இருக்கிறப்ப எப்படி சார் அவங்க கூட்டணியில பிரிச்சு கொடுக்க முடியும்? இப்ப காங்கிரஸ் ஏற்கனவே 25 இடத்துல போட்டு இப்ப அதிகமா கேட்கறாங்க. இப்ப பிசிகாவும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அதிகமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிகமா கேட்க ஆரம்பிச்சாங்க. கொங்கு ஈஸ்வரர் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்படி இருக்கிறப்ப எப்படி அவரால இது கொடுக்க முடியும்? ஓட்டு தொகுதி பங்கிட்டு கொடுக்க அதெல்லாம் நடு ஆத்துல விட்டுற கலைஞர் மாதிரி இதயத்துலதான் இடம் கொடுக்கணும் சார். காங்கிரசுக்கு 6 சீட்டு தான் கொடுப்பாரு ஸ்டாலின் சொன்னாங்களா இல்லையா? என்ன சார்? காங்கிரசுக்கு 6 எம்பி சீட்டு தான் ஸ்டாலின் கொடுப்பாரு. ஆமா சார். ஆனா 10 கொடுத்தாரா இல்லையா? ஏன்னா அவரை நம்பி அந்த கட்சியை நம்பிதான் சிறுபான்மையுடைய 14% சொலையா வருது சார். இல்ல போனா வராது சார். அதே மாதிரிதான் இப்பயும் அந்த எங்க காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிடுவார் சொல்ல முடியாது. ராகுல் காந்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். உதாரணம் பீகார் தேஜஸ்வி யாதவை கைட்டு விட்டார். அப்புறமா ஒன்னா சேர்ந்தாரு. ராகுல் காந்தி நம்ப முடியாது சார். ராகுல் காந்தி பலம் நிரூபிக்காத வெத்து வேட்டு செல்லாத நோட்டாட்டு சீமான் சொல்ல மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ளேயும் வர முடியாத கோளை நாயா இருந்த விஜய நான் சொல்றது சரியா தப்பா சார்? சரியா தப்பா சார்? நான் சொல்றது கரெக்ட் தான் சார். அவரை தம்பி நீ ரிஸ்க் எடுக்காத வா, கொள்கை எதிரியை தோக்கடிப்போம், அரசியல் எதிரியை நம்ம 31 பாத்துக்கலாம்னு திமுக கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். உன்னங்கிட்ட பாஜக இதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக நம்மை தோற்கடிக்க சதி திட்டம் தீட்டுகிறது, அமலாக்கத்துறை வருமானத்துறை இதெல்லாம் ஏவி விட போகிறது அப்படின்ட்டு பயந்து போயிருக்கிறார் சார். அதுதான் இங்க நாடகம் நடக்கும் சார். அதுதான் ஐடி ரைடுக்கு ஆளாகி கிரிமினல் மாதிரி விஜய ட்ரீட் பண்ண விஜய, சிஏஏ எதிர்ப்பு காட்டக்கூடிய விஜய, ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி ரிவிஷன் எதிர்ப்பு காட்டக்கூடிய விஜய, வக்ஃப் போர்டு எதிர்ப்பு காட்டக்கூடிய விஜய, தம்பி நீங்க தனிச்சு காண்டா நான் கொஞ்சம் சீட்டு வாங்கி தரேன், எங்க சீட்டையும் குறைச்சிக்கணுங்கன்னு உங்களை நான் அக்யூஸ்ட் ஆகி அரெஸ்ட் ஆகாம உங்க விக்க கூட கலத்தாம காப்பாத்தி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் விக்கு கூட கலத்தாமன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் சினிமா நடிகர் விக்க வைப்பது அவர் உரிமை, தப்பே இல்லை. என்ன வழுக்கத்தலைன்னு ஆட்களை தூண்டி விட்டு சொல்றாரு. அப்ப தம்பியும் நீங்க வழுக்கத்தலை தான். நீங்க உங்க சினிமா இதுக்கு நீங்க விக்கு வைக்கிறது தப்பு இல்லை. உங்க தொழிலுக்கு அது தேவைதான். சிலவங்க வைப்பாங்க, சிலவங்க வைக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் வைப்பாரு, சத்யராஜ் வைக்க மாட்டாரு, ரஜினி வைக்க மாட்டாரு, மற்ற முத்துராமன் வச்சிருப்பாரு, சத்யராஜ். அது தப்பு இல்லை. ஆனா அப்படி ஒரு நிலைமை வந்து அரெஸ்ட் ஆகி உங்க விக்கெல்லாம் கலராம நான் தான் தம்பி காப்பாத்திருக்கிறேன், நீங்க திமுக கூட்டணிக்கு வாங்கன்னு ராகுல் பேசிட்டு இருக்கிறார் சார். ஏன்னா இப்பயே அவங்க தொகுதியை பங்கிட்டு கொண்டது நல்லது. ஜனவரியில மேல போச்சுன்னா பெரிய பிரச்சனை சார். எவ்வளவு பேருக்கு தான் தொகுதி கொடுப்பாரு? வேணும்னா இவருக்கு கம்மி பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர் கூட்டணியில் இருக்க எந்த கட்சியும் விட்டு கொடுக்குறது இடம் இல்லை சார். அப்படி இருக்கிறப்ப நீங்க சொல்ல மாதிரி ஓபிஎஸ் எப்படி சேர்ப்பாரு, டிடிவி எப்படி சேர்ப்பாரு, பிரேமலதாவை எப்படி சேர்ப்பாரு, தமிழ் முன் அன்சாரி எப்படி சேர்ப்பாரு, தனி அரசு எப்படி சேர்ப்பாரு, கருணாவை எப்படி சார் சேர்ப்பாரு? எங்க சார் கொடுக்கறதுக்கு சீட்டு இருக்கு? கூட கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவங்க சுத்தி வராங்க. ராகுல் காந்தியே சீமான் குற்றஞ்சாட்டு சொல்ற மாதிரி விஜய் அக்யூஸ்ட் ஆக்காம காப்பாத்தி விட்டுருக்கிறாரு. சோ இதுல யார் வாரா எப்படி வாராங்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு பாடு, ராகுலுக்கு பாடு. நம்ம ஏன் கவலைப்பட போறோம்? சொல்றேன். எப்படி தொகுதி மொத்தமே 234 தொகுதி இவ்வளவு பேருக்கு எவ்வளவு சார் கொடுக்க முடியும்? ஊர்ல இருக்கிற கட்சியில கூப்பிட்டு சேர்த்துக்கிறாருல்ல, பயந்து பயந்து சேர்த்துக்கிறாரு. அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு எல்லாரும் காவல் இருந்தான்னா விஜயே ராகுல் காந்தி மூலமா
ஃபீலர் விடுறாருன்னா என்ன செய்வார் அவர்? சார் 2001 எடப்பாடி சார் 2001 எப்படி நடந்தது சார்? எவ்வளவு பெரிய கூட்டணி சார்? ஏன் பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? என்ன பேச விடணும், புரியுதுங்களா? என் கருத்தை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. என்ன மாதிரி எவனும் பேட்டி எடுக்கவனுக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஆனா ஒரு கருத்து சொல்ல வந்தானா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த வாங்க. சார் நீங்க சொல்றது பொறுத்து இருந்து பார்ப்பேன் சார். இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கு. பாஜக அதுக்குள்ள என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னு தெரியல. பாத்துக்க. பாஜக 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணுங்கிறத நான் சொன்னதை மோடி ஏத்துக்கிட்டாரு. ஸ்டாலின் மோடி ஏத்துக்கிட்டாரு. அல்லது எடப்பாடி 29 கலத்தி விட்டுருவாரு. ஆர்டி மட்டும்தான் எனக்கு உறுதியா இருக்கிறான். பாதி பேர் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு எனக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிறான். ஆர்டி என் ஆளு விசுவாசமா இருக்கிறான். அவன் கருத்துப்படி நாங்க சசிகலா மேட்டர்ல சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல்ல கணேசன்ஜி, ஹெச் ராஜா, பொன்னாரு, பாண்டே, ஜேவிசி சிர்ராமு, கோலாகல சீனிவாசு, சேஷாத்ரி, இன்னும் பலரும் குட்டிக்கணாதுல உண்டான்னு எனக்கு தெரியல. எல்லார் கருத்தையும் மீறி ஏன் விசுவாசி ஆர்டி சொன்னதை நான் கேட்டு ஆர்டி கருத்து என்கிட்ட எடுப்பணும்னு நிரூபிச்சேன். அது போல இப்பவும் ஆர்டி 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு எனக்காக பேசுறான். கண்டிப்பா 29 இவர் காலவாரி விடக்கூடியவர் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை வாங்கிய தீர்வு மோடி நிற்கிறாரு. அண்ணாமலை அதுக்கு உறுதியா இருக்கிறாரு. பொறுத்திருந்து பாருங்க சார். பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நீங்க சொல்றது நடக்கிறதா என்று. மிக்க நன்றி சார். நன்றி குட்டிக்கண்ணன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.